நான் என்ன சொல்றேன், பாரம்பரியமா இருக்கிற நம்ம கிறிஸ்தவங்க சில நேரம் நம்ம ஒன்றுமே பெறதில்ல. ஆனா அற்பமா நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஒரு சிலர் அவங்க சீக்கிரமா பரிசை பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க. அவங்க பெற்றுக்கொண்டு போயிடுறாங்க ஈஸியா. அந்த பொம்பளை சொல்லிச்சு, நான் ஒண்ணுமே தெரியலம்மா, நீங்க சொன்னீங்க இயேசுன்னு கூப்பிடுன்னு சொன்னீங்க, நான் அந்த இயேசுவை பார்த்துன்னு கூப்பிட்டேன், அந்த இயேசு சாமியை பார்த்து கூப்பிட்டேம்மா, அந்த சாமி எங்களுக்கு கண்ணு திறந்துச்சுமா. அவங்க பாஷையிலே சொல்றாங்க. கர்த்தர் அவங்க பாஷையும் கேட்பாருங்க, அவங்க பாஷையும் கேட்பாரு. ஆனா நமக்கு தான் அவங்க பாக்குறதுக்கு நம்ம அற்பமானவர்களாக இருப்போம். அவங்க வீட்டுல ஒரு வேளை ஒரு பூஜை அறையும் வச்சிருப்பாங்க சிலர். ஆனாலும் திருட்டுத்தனமா ஜெபம் பண்ற பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அவங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருக்கு வேண்டியது விசுவாசம். ஆனா நம்ம தான் கிறிஸ்தவங்க எப்படி குறை சொல்லிட்டே இருப்போம். ஐயோ அவ போட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சுங்க. நான் எதையும் சப்போர்ட் பண்ணி பேசல, ஜஸ்ட் சொல்றேன் நம்ம எப்படி தீர்ப்பு தீர்க்கிறோம். ஐயோ கலர் ட்ரெஸ் கட்டிட்டாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இது இல்லங்க, முடிஞ்சிருச்சுங்க. அது இல்லங்க, முடிஞ்சிருச்சுங்க. தலையை அப்படி வாரிட்டாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இப்படி பவுடர் போட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு நான் பவுடரே கொண்டு வரல, உண்மையில மறந்துட்டேன். See, this all doesn't matter in the sight of God. ஆண்டவருடைய பார்வையில நான் எப்பவும் நான் சொல்லுவேன், நம்ம இப்போ மாடர்னிட்டி பத்தி நான் பேச வரல, நான் மாடஸ்டி பத்தி மட்டும் தான் பேசுறேன். நம்ம உடம்ப நம்ம மூடி இருக்கிறோமா, அது பட்டு சேலை ஆனாலும் சரி, 10 ரூபா சேலை ஆனாலும் சரி. யாரையும் குறை சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை விட்டுருவார், அவங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஜாக்கிரதையாக இருங்க. நம்முடைய நாவு தான் நம்மளை என்ன செய்கிறதுன்னா பாழாக்குறதே நம்முடைய நாவு தான்.